ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் வெளிப்படுவதாக ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலங்களிலே மீண்டுமாக நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக அவருடைய சமூகத்தின் நேராக நாம் கடந்து வந்திருக்கிறோம். உண்மையாக தேவன் இந்த நாட்களெல்லாம் நம்மை கருமையாக நம்ம நடத்தி சுகத்தோடு நடத்தோடு நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார். இதனால் நம்ம வேத பகுதிகளை கடந்து போகலாம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரத்தை என்னோடு திருப்பிக் கொடுங்கள். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது ஆண்டவர் அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி கொண்டு ஆகாஸ் என்கிறதான ராஜாவோடு யூதாவின் ராஜாவோடு கூட பேசுகிறதான வார்த்தை குறித்து பார்க்கிறோம். ஏன் ஆண்டவர் ஆகாஸ் ராஜாவோடு கூட பேசுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கப்படும் போது அங்கே யூதா ஜனங்களுக்கு விரோதமாக சீரியாவின் ராஜாவோ இஸ்ரவேலின் ராஜாவோ கடந்து வருகிறார்கள். அவர்களுக்கு எப்ராயிம் ஜனங்கள் உதவியா இருப்பதனாலே இந்த ஆகாஸ் மிகவும் தத்தரித்துக் கொண்டிருக்கிறார். யுத்தத்திற்கு நேராக வருகிறான வேளையிலே இப்படிப்பட்ட சூழல் இருக்கும் போது ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணும் போது கர்த்தருடைய வார்த்தை இங்கே பார்க்கும் போது ஆகாசம் சொல்லப்பட்டதான ராஜாவுக்கு உண்டாகிறது. வாசிப்பதை சொன்னால் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் வாசிக்கும் போது பின்னும் கர்த்தர் ஆகாசை நோக்கி நீங்கள் தேவனாய் கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள், அதை ஆழத்திலிருந்தாகிலும் உணர்த்திலிருந்தாகிலும் முன்னாலே கேட்டுக்கொள் என்று சொன்னார். ஆகாசோ நான் கேட்க மாட்டேன், நான் கர்த்தரை பரீட்சை செய்ய மாட்டேன் என்றார். அப்பொழுது இயேசுவா தாவீது வம்சத்தாரை கேளுங்கள், நீங்கள் மனுஷனை விசிறப்படுத்துகிறது போதாது என்று என் தேவனை விசிறப்படுத்த பார்க்கிறீர்களோ? அதனால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெறுவாள், அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார் என்று சொல்லி இந்த வேத பகுதியை சொல்வதை பார்க்கிறோம். இந்த வேத பகுதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் செய்தி மறைப்பொருளாக வெளிப்படுத்தப்பட்டதை குறித்து பார்க்கிறோம். இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? ஆகாஸ் என்கிற ராஜாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு அடையாளத்தை கேட்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் ஆகாஸ் சொல்லுகிற காரியம் என்ன? நான் ஆண்டவரை பரீட்சை பார்க்க மாட்டேன், ஆண்டவரின் அடையாளத்தை நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை நான் சோதிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது இயேசு சொன்னாரு, நீங்கள் மனுஷனை துக்கப்படுத்த மாத்திரமல்லாமல் ஏன் தேவனை நீங்கள் துக்கப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டங்கள் வரப்போகிறது. அப்பொழுது ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார் என்று சொல்லி இந்த வேதம் சொல்கிற வார்த்தையை பார்க்கிறோம். அப்படியானால் இந்த வார்த்தை ஆகாஸ் ராஜாவுக்கு மறைப்பொருளாய் இருக்கிற வார்த்தை. அல்லேலூயா. அவனுடைய ரகசியத்தை அறியாதிருக்கிறார் என்று சொன்னால் இந்த வார்த்தை ஆகாஸ் ராஜாவுடைய நாட்களிலே நிறைவேறவில்லை, அது புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே நிறைவேறின வார்த்தையாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பான தேவச்சனமே, அடையாளத்தை கேட்கிறதா நிலைகளை பார்க்கிறோம். அப்படியானால் எல்லாவற்றுக்கும் என்ன உண்டு? ஆண்டவர் ஒரு அடையாளத்தை தேவன் வைக்கிறார். ஆதி முதல் கொண்டு பார்த்தீர்கள் சொன்னால் ஆண்டவர் ஜனங்கள் அவரை நம்பும்படியாக அடையாளத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆதியிலே வானத்தை பூமியை சிருஷ்டித்தார், அதுக்கு பிறகு நட்சத்திரங்களை உருவாக்கினார், சூரியன் சந்திரனை படைத்தார், எல்லாவற்றையும் படைத்து ஆண்டவர் சொல்கிறார், இவைகள் உங்களுக்கு கால குறிப்புக்காக அடையாளமா இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுவதை பார்க்கிறோம். அங்கே காயின் ஆவிலை கொலை செய்த பிறகு அவர் கடந்து போகிறார். அப்பொழுது காயின் சொல்கிறார், ஆண்டவரே என்னை கண்டுபிடித்தால் கொலை செய்து போடுவார்களே, நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆண்டவர் காயினுக்கு ஒரு அடையாளத்தை போட்டார் என்று வேதம் சொல்லுகிற வார்த்தை குறித்து பார்க்கிறோம். நோவாவின் நாட்களிலே பிரதான ஒரு மழை வந்தது, சகல பூமியில் இருக்கிற மக்களையும் அழைத்து போட்டு நோவா இருந்து குடும்பத்தையும் நெருக்கச்சுவனை மாத்திரம் ஆண்டவர் பாதுகாத்தார். இப்படி எல்லாம் பாதுகாத்த பின்பு ஆண்டவர் எல்லாம் பிழைவிட்டு வரும்போது ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். இனி நான் சரத்தினால் மனுஷன் என்ன பண்ண மாட்டேன், அழித்து போட மாட்டேன். எப்பொழுதெல்லாம் மழை பெய்கிறதோ மழைக்கு பிறகு மேகங்கள் உண்டாகும் போது வானத்தில் ஒரு வில்லை வைக்கிறேன், அந்த வில் வருகிற போதெல்லாம் என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன். அல்லேலூயா. இது உங்களுக்கு அடையாளமாய் இருக்கும் என்று சொல்வதை பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த காலங்களிலே அன்பான தேவச்சனமே, அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கும்
தெய்வ சமூகத்துல ஜெபம் பண்ணும் போது ஒரு அடையாளத்தை கேட்பாங்க. அதுவே என் கூட என்ன பண்ணுங்க, பேசுங்க, ஒரு வார்த்தையை வசனமா கொடுங்க, இல்ல நான் போறேன், நான் போகும்போது எனக்கு என்ன செய்யணும், நடக்க வேண்டும் என்று அடையாளத்தை கேட்கறது எடுத்து பார்த்தோம். கடந்த நாட்கள்ல ஒரு பாஸ்டரோடு கூட பேசிட்டு இருக்கும் போது அவர் சொன்னார், ரொம்ப வருஷமா ஒரு குறிப்பிட்ட ஸ்தாபனத்தில் ஊழியம் செய்கிறார், அதுக்கு வெளியே வருவதற்காக அவர் பிரயாசம் பண்ணுகிறார். அப்போ ஆண்டவரை சோமன் அநேகமாக சோம் பண்ணிட்டு, ஆண்டவரே நான் வெளியே போக விரும்புகிறேன், மகள் சுத்தமா என்று சொல்லி கேட்கும் போதெல்லாம் ஆண்டவரை உள்ளவே நீ அடங்கிரு அப்படின்னு சொல்லி எத்தனை வருஷ காலமா ஏறக்குறைய 20 ஆண்டு காலமே நடத்தி கொண்டு வந்துட்டாரு. இப்ப நான் ஆண்டவர் கிட்ட ஒரு அடையாளத்தை சொல்லி இருக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே இப்ப எனக்கு என்ன வரப்போகுது, ப்ரொமோஷன் வருது, பாஸ்டர் லெவல்ல எனக்கு ப்ரொமோஷன் வரப்போகிறது. இந்த ப்ரொமோஷன் எனக்கு ஒருவேளை என்னுடைய தலைமை போது அடைத்து எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அன்னைக்கு நான் வெளியே வந்துருவேன். இதுதான் எனக்குரிய அடையாளம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அடையாளத்தை குறித்து பார்க்கிறோம். அநேகர் ஊழியத்துக்கு போகும்போது ஆண்டவர் சொல்ற ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் தான் அழைத்தார் என்பதற்கு ஒரு கன்ஃபார்ம் வேணும். ஆண்டவர் தான் கூப்பிட்டாரா, இல்ல வேற சத்தமா, இல்ல நம்மளா சொந்தமா போயிடுமா என்கிற அந்த நிலைகள் வரும்போது ஒரு அடையாளத்தை கேட்பார்கள். அப்ப ஆண்டவர் அழைத்ததற்கான ஒரு அடையாளத்தை தேவன் கொடுப்பார். அதை வச்சுதான் அந்த ஊழியத்தை என்ன பண்ணுவாங்க, துவக்குவார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். வேதாந்த கல்லூரியிலே படிக்கிற போது அங்க வருகிற மாணவர்களுக்கு எல்லாம் அங்க இருக்கிற ஆசிரியர்களும் சரி, அங்க இருக்கிற இயக்குனர் டைரக்டர் இருந்தாலும் சரி, உங்களை கர்த்தர் அழைச்சார் என்பதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னு கேட்பாங்க. எப்படி அழைச்சார் என்பதை நீங்கள் சொல்லுங்க. நீங்களே வந்துட்டீங்களா, இல்ல அப்பா அம்மா அனுப்பிச்சு வச்சாங்களா, இல்ல படிக்கலன்னு விரட்டி விட்டாங்களா, இல்ல எதுக்கும் உதவான்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாங்களா, இல்ல ஊழியம் தான் ரொம்ப ஈஸியா இருக்கு வந்துட்டீங்களா, எதை வச்சு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் மூலமா எழுதி தரணும். அல்லது அடையாளத்தை சொல்லுங்க அப்படின்னா அப்ப சொல்லுவாங்க, நான் முடியாது ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன், அங்க பேசும்போது ஒரு ஊழியக்காரர் பேசினார், எனக்கு பேச சொல்லி அழைத்தார், பேசும்போது சொன்னார் ஊழியத்துக்கு வரணும்னு சொன்னாரு. அப்ப ஆண்டவர் கூட பேசினார், அதெல்லாம் செய்திருக்கிறேன், வந்திருக்கிறேன். இதெல்லாம் ஒரு அடையாளத்துக்கு அடையாளமா இருக்கிறது. இந்த அடையாளம் யாரால் உருவாக்கப்பட்டது என்று சொன்னால் தேவனால் உண்டாக்கப்பட்டது. அல்லேலூயா. இந்த அடையாளம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, ஆதி மனுஷனுக்கு தேவன் முதலாவது வான சேனைகளும் அடையாளத்தை கொடுத்த தேவன், அதை தொடர்ந்து அந்த ஜனங்கள் தேவனை நம்பும்படியாக, ஆண்டவரை பற்றி கொள்ளும்படியாக, கர்த்தரை அறியத்தக்கதாக எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அந்த காரியங்களுக்கு முன்பதாகவோ அல்லது அந்த காரியங்கள் நடந்த பின்போ ஆண்டவர் அவர் நம்பத்தக்கதாக அடையாளங்களை கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் புத்தகத்தில் பார்க்கும்போது 1ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனம் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பார்க்கும்போது யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். பவுல் சொல்லுகிற வார்த்தை பார்க்கிறோம், யூதர்கள் எதை கேட்கிறார்களா, அடையாளத்தை தேடுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிற வார்த்தை குறித்து பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் போது அநேக பரிசேயர்கள் சதுசேயர்கள் அவனமாய் ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கிறாங்க, வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை எங்களுக்கு காண்பியும் என்று சொல்லுகிறார்கள். தேவனுடைய குமாரனாய் இருந்தார், மேசியா என்பதை நாங்கள் நம்பத்தக்கதாக எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும். அந்த அடையாளம் எங்கிருந்து வர வேண்டுமா, வானத்திலிருந்து ஒரு அடையாளங்களுக்கு காண்பியும் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்த உடனே கரையேறுகிற போது அவர் தேவனுடைய குமாரன் என்பதற்கு தான் அடையாளமாக பிதாவாகிய தேவன் பேசினார். அல்லேலூயா. இவர் நேசகுமாரன், நான் எப்படி இருக்கிறேன், பிரியமாய் இருக்கிறேன் ஆண்டவர் பேசினார். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் அடையாளமாக இறங்கினார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அதனால தான் ஆலோசனை சொல்றாரு, இப்போ நீ பயப்படாத, யுத்தத்தை நம்பி பயப்படாது, பிரச்சனையை நம்பி நீ பயப்படாது, இடத்துல என்ன கேட்க வேண்டும், ஒரு அடையாளத்தை கேள் என்று ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கர்த்தருக்கு என்ன செய்ய மாட்டேன், அடையாளத்தை கேட்க மாட்டேன், ஆண்டவர் என்ன செய்ய மாட்டேன், பரீட்சை பார்க்க மாட்டேன் என்று சொல்லப்பட்ட வார்த்தை குறித்து பார்க்கிறது. அன்பான தேவன் சொன்னவே, ஆண்டவர் இந்த வேத பகுதியில் அநேக மனுஷர்களுக்கு அநேக அடையாளங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த அடையாளங்கள் வழியாக அவர் கடந்து போயிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் நம்மை பார்க்கும் போது நாம் யாத்திராகம புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் போது அங்கே மோசே குறித்து நாம் வேத பகுதியை வாசிக்கிறோம். என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். மோசே இடத்திலே
ஆண்டவர் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காண்பிக்கிறதான நிலைகளை குறித்து பார்க்கிறார். ஏன் ஆண்டவர் மோசேக்கு அடையாளங்களை ஆண்டவர் கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது, மோசே ஆண்டவரை நம்பாமல் பயந்தான் என்று சொல்லி இந்த வேத பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறதான வார்த்தை குறித்து பார்க்க எடுத்துக்கொள்ளலாம். யாத்ரா புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் மோசேயை தாயின் வயிற்றில் உருவாகிற போதே தேவன் பிரித்தெடுத்தார், தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டாரை பார்வோனின் வீட்டை வைத்து தேவன் வளர்த்தார். வளர்த்து மோசே வளர்ந்த பிறகு இஸ்ரவேலை கொன்று போடுகிறார், எகிப்தியரை கொன்று போடுகிறார். அது எல்லாருக்கும் தெரிந்தவுடனே அவர் கடந்து போய் 40 வருஷங்கள் வனாந்திரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் நடந்த பின்பு வனாந்திரத்திலே ஆடுகளை வைத்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் மோசேக்கு தரிசனமாகிறார். ஒரு மனுஷனை கொண்டு ஆண்டவர் பேசவில்லை, ஆண்டவரே மோசேயோடு கூட முகமுகமாய் பேசுகிறார். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் நேரடியாய் மோசேயோடு கூட பேசுகிறார். இதோ என் ஜனங்களை மீட்கும்படியாக, இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டுக் கொண்டு வரும்படியாக நான் உன்னை பார்வோனுக்கு அனுப்புவேன் வா என்று சொல்லுகிறார். இப்பொழுது மோசே சொல்றாரு, ஆண்டவரே நான் வர முடியாது, அங்கே இஸ்ரவேல் புத்திரரை எகிப்தில் அழைத்து வருவதற்கு நான் எம்மாத்திரம். அல்லேலூயா. இப்போ அவர் சொல்றாரு, நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, நான் ஆடுகளை மேய்க்கிற ஒரு சாதாரண ஒரு மனிதனாக இருக்கு. நான் போய் எப்படி பார்வோனுக்கு மட்டும்தான் இருக்க முடியும், பார்வோனுடைய சினைக்கு மட்டும் எப்படி இருக்க முடியும்? எல்லாவற்றுக்கும் மேலால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்ய மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. ஏன்னு சொன்னா ஏற்கனவே நான் எகிப்தியரை கொலை செய்திருக்கிறேன். அது யாருக்கு தெரியும்? எபிரேயருக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியும். அதனால என்னை நம்ப மாட்டார்கள், என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லுகிற போது ஆண்டவர் 12ஆம் வசனத்தில் சொல்றாரு, அதற்கு அவர் நான் உன்னோடு இருப்பேன், நீ என் ஜனத்தை எகிப்தில் அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் எனக்கு தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பி என்பதற்கு இதுவே அடையாளம். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு அடையாளத்தை தேவன் கொடுக்கிறார். மோசேக்கு முதல் முறையாக ஒரு அடையாளம் கொடுக்கப்படுகிறது. எந்த மலையின் நடுவிலே ஆண்டவர் பட்சிக்கிற அக்கினிக்கு நடுவிலே பேசுகிறாரோ அதற்கு நடுவில் ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். மோசே எம்மாத்திரம் என்று சொன்னாலே நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை அனுப்புகிறவர் நானா இருக்கிறபடினாலே நீ பார்வோனுக்கு முன்னே கடந்து போய் இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனுடைய கரங்களுக்கு விலக்கை ரட்சித்து அழைத்துக் கொண்டு வருவாய். அதற்கு நான் உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறேன். நான் உன்னை சந்திக்கிற இந்த மலையில் நீ இஸ்ரவேல் ஜனங்களும் எனக்கு ஆராதனை செய்வீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பான தேவனே, தேவன் அடையாளங்களை கொண்டு பேசுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அன்பான தேவனே, மோசேக்கு ஊழியத்திற்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. கர்த்தருக்காக இருக்கத்தக்கதாக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தலைவனாய் மாறத்தக்கதாக தேவன் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அந்த அழைப்புக்கு அவன் மறுக்கிற போது தேவன் அவனுக்கு என்ன கொடுக்கிறாரா? அடையாளத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ அடையாளம் இல்லாம ஜனங்க என்ன பண்றாங்க? நம்ப மாட்டாங்க. அதான் இன்னைக்கு ஊழியர்கள்லாம் ஏற்றுக்கொள்ளாத அநேகருக்கு என்ன மாறாங்க? கள்ளத்திற்கு விஷயம் மாறது காரணமே அதுதான். ஏன்னு சொன்னா நாம் தேவனுடைய வார்த்தையை நம்பாமல் மனுஷனுடைய வார்த்தையை நம்பி போவதனாலே இன்றைக்கு தன்னுடைய வாயில் வருவதெல்லாம் என்னவா மாறியது? தீர்க்க தரிசனமாய் மாறி ஜனங்கள் நம்பத்தக்கதான அடையாளங்களுக்காக இன்றைக்கு ஜனங்களை வஞ்சிக்கத்தக்கதான காலத்துக்குள்ளே கடந்து வந்திருக்கிறோம். எங்க மோசே சொல்லுகிறதை பார்க்கிறோம். நான் எம்மாத்திரம் ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்கிற போது இதே இடத்துல நான் ஆராதனை செய்யும்படியாக உன்னையும் ஜனங்களையும் அழைத்துக் கொண்டு வருவேன், இது உனக்கு அடையாளம் என்று ஆண்டவர் சொல்லுவதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 4ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது ஆண்டவர் மறுபடியும் ஆண்டவர் மோசேயோடு பேசுகிறார். மோசேயோடு பேசும்போது ஆண்டவர் முதல் பேசும்போது அப்பொழுது மோசே அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவிப்படார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றார் என்று பார்க்கிறோம். இப்போ மறுபடியும் மோசே அநேக ஆண்டு காலங்கள் ஆண்டவருடைய அழைப்பு என்ன செஞ்சா தள்ளி போட்டு கொண்டே போகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கை அப்படிதான். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை சில காரியங்களுக்காக நாம் அழைக்கிற போது நாம் தள்ளி போட்டு கொண்டே போகிறோம். அதே போல ஆண்டவர் மோசேயை விடுகிற மாதிரி இல்லை. இதெல்லாம் நாம் உடனே படிக்கிறோம். இதெல்லாம் ஒவ்வொரு காலகட்ட
காலகட்டத்திலே ஆண்டவர் பேசின வார்த்தைகள், ஒரே நாளில் ஆண்டவர் பேசின வார்த்தைகள் அல்ல. ஒவ்வொரு வாய்ப்புகள் வரும்போதெல்லாம் மோசேக்கு ஒரு வாய்ப்பை தேவன் கொடுக்கிறார். அந்த வாய்ப்பு நடிப்பதால் ஆண்டவர் மோசேயோடு கூட பேசுகிறார். முதல் முறை ஒரு அடையாளத்தை கத்தர் கொடுக்கிறார், இரண்டாவது முறையும் ஆண்டவர் பேசுகிறார். இப்ப அவன் சொல்றான், ஜனங்கள் என்ன செய்ய மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க, ஆண்டவருக்கு தரிசனம் ஆகவில்லை என்று சொல்லுவார்கள். ஆண்டவர் சொல்லும் போதுதான் ஆண்டவர் மறுபடியும் ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். என்ன அடையாளம்? ஒரு கையில் இருக்கிறது என்ன என்று கேட்கிறார். ஆடு மேய்க்கிற கையில் என்ன இருக்கும்? ஒரு கோல் வச்சுட்டு இருக்கார். அந்த என் கையில ஒண்ணுமே இல்லை, ஒரு கோல் இருக்கிறது என்று சொல்கிறார். அந்த கோலை தரையில போடுறது அது என்னவா மாறுகிறதா? சர்வமாய் மாறுகிறது. சர்வமா மாறு. மோசே பயப்படுறான். அப்போ ஆலோசனை மறுபடியும் என்ன பண்ண, அந்த கோல் வெளியே எப்படி என்று சொல்லும் போது பிடித்த போது அதை மீண்டும் நினைச்சுதான் கோலாய் மாறிற்று. கோலாய் மாறின உடனே 5ஆம் வசனத்துல மறுபடியும் ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற தங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தர் உனக்கு தரிசனமானதை என்ன செய்யும்? அவர்கள் நம்புவதற்கு எதுவே உனக்கு அடையாளமாய் இருக்கும். அல்லேலூயா. இரண்டாவது தேவன் அவருடைய வாழ்விலே ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். ஆனால் மோசே இன்னும் ஊழியத்துக்கு என்ன செய்யல, தன்னை அர்ப்பணிக்கவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்துக் கொண்டு வருவதற்கு அவன் ஆயத்தப்படவில்லை. அவன் பார்வனுடைய சமூகத்தில் நிற்பதற்கு அவனுக்கு தைரியம் இல்லாத இருக்கிறபடினாலே ஆண்டவர் 2 அடையாளங்களை கொடுத்த போது கூட அந்த அடையாளங்களை அவன் நம்பாமல், விசுவாசிக்காமல், ஏற்றுக்கொள்ளாமல் போனவுடனே 6ஆம் வசனத்துல மறுபடியும் ஆண்டவர் பேசுறாருப்பா, உன் கையை என்ன பண்ண, மடியில போடு அப்படின்னு சொன்னார். போட்ட உடனே அவன் கை என்னவா மாறிச்சா, அது குஷ்டரோகமாய் மாறி போயிடுச்சு. பெண் குஷ்டரோகமாய் மாறின உடனே கையை எடுத்து பார்க்கறான், குஷ்டரோகமா இருக்கிறது. ஆண்டவர் சொன்னாரு, மறுபடியும் கையை எங்க போடு, மடியில போடு என்று சொல்லும்போது அது சாதாரண மாம்சத்தை போல அது என்ன செய்யறா, மாறிற்று. அப்போது ஆண்டவர் மறுபடியும் சொல்றதை பாருங்க 8ஆம் வசனத்துல, அப்பொழுது அவர் முந்தின அடையாளத்தை அவர்கள் கண்டு உன்னை நம்பாமலும் உனக்கு செவிக்கொடாமல் போனால் பிந்தின அடையாளத்தை கண்டு நம்புவார்கள் என்று ஆண்டவர் 3 விதமான அடையாளங்களை மோசேக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அன்றைக்கு ஆகாரம் ஆண்டவரை பரீட்சை பார்க்க மாட்டேன், ஆண்டவர் அடையாளத்தை கேட்க மாட்டேன் என்று சொல்லும் போது மோசேயுடைய வாழ்க்கையை கூட அந்த ஊழிய அழைப்பிற்கு ஆண்டவருடைய பக்கத்தில் நிற்பதற்காக ஆண்டவருடைய பட்சத்தில் நின்று இஸ்ரவேல் ஜனங்களை சிறுமைப்பட்டிருக்கிற, ஒடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற, நெருக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற, தன் ஜீவனை கஷ்டப்பாக்கி கொண்டிருக்கிற ஜனங்களை மீட்பதற்காக மோசேக்கு தேவன் 3 விதமான அடையாளங்களை கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் சொன்னதே, தேவன் தம்முடைய ஆதி நாட்கள் முதல் தம்முடைய ஜனங்களுக்கு அடையாளத்தை கொண்டு பேசுகிறவராக இருந்தார். ஜனங்களுக்கு தன்னை காண்பிப்பதற்கு தேவன் அடையாளங்களை தேவன் பயன்படுத்தினார். அந்த அடையாளங்கள் தான் மோசேக்கு கொடுக்கப்படுகிறது. உதாரணம் சொல்லுகிறார், நீயும் இஸ்ரவேல் ஜனங்களும் எகிப்திலிருந்து வந்து நான் உனக்கு காண்பிக்கிறதாலே நான் உன்னோடு பேசுகிறேன், இந்த மலையை நீங்கள் ஆராதனை செய்வீர்கள், இது உனக்கு அடையாளமாய் இருக்கும் என்று சொன்ன உடனே மோசே மறுத்து போகிறார். 2வது போல் சர்வமாய் மாறும்போது ஆண்டவர் சொல்கிறார், இது உனக்கு அடையாளமாய் இருக்கும் என்று சொல்லும்போது அப்போது மறுத்து போகிறார். 3வது வாழ்க்கையில குஷ்டரோகம் வருகிற போது அப்போது ஆண்டவர் சொல்கிறார், இந்த அற்புதங்களை கண்ட ஜனங்கள் நிச்சயமாய் உனக்கு செவி கொடுப்பார் என்று சொல்லும் போது மோசே அப்போதும் தயங்கிதான் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். அநேக நிலைகள் ஆண்டவர் நம்மை ஆயத்து நடத்தும் போது, தேவன் நம்மை ஊக்குவிக்கும் போது, தேவன் நம்மை பயன்படுத்தி வைக்கும் போது நமக்குள்ளே நாம் என்ன செய்கிறோம், தடைகளை உண்டாக்கி வைத்து இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்கிறது, தேவன் ஒரு மனிதனை அழைக்கும் போது கர்த்தர் அந்த அழைப்புக்கு அடையாளத்தை கொடுத்து அவனை கர்த்தர் நம்ப பண்ணிதான் தேவன் அழைக்கிறவராக இருக்கிறார். பேதுருவை குறித்து பார்க்கிறோம். பேதுருவை குறித்து பார்க்கும்போது ஆண்டவர் அவன் படகிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார், படகிலே அலசி கொண்டிருக்கிறார். தேவன் அவனை அழைக்கிறார், படகெல்லாம் கொண்டு போறாங்க, ஆழத்தில் போடுகிறார்கள். போட்டோம்னா அவனுக்கு என்ன கிடைக்கிறது, வலைக்கு போகத்தக்கதாக மீன்கள் கிடைக்கிறது. அப்போது ஆலோசித்தாரு, நான் இது முதல் என்ன பண்ணுவேன், மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன். இந்த மீன்கள் ஜனங்களுக்கு, தேசங்களுக்கு அடையாளமாய் தேவன் காண்பிக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை சில சோமனும் போது நாம் அடையாளத்தை கேட்கலாம், தவறல்ல. நிச்சயமா தேவன் நம்மோடு பேசும்போது ஆண்டவரே என்னை அழைத்திருக்கிறீர் என்று சொன்னார். அதை நமக்கு ஊழியம் செய்யும்படியாக, நமக்கு பயன்படும்படியாக, ஏதோ நிலையை உயர்த்தும்படியாக நீங்கள் பயன்படுத்த விரும்பினார். கர்த்தரிடத்தில் பேசுகிற போது ஒருவனை வாழ்க்கையில் ஆண்டவரே மோசேக்கு அன்றைக்கு காண்பித்த அடையாளத்தை போல எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்கள் சொல்லுவேன். நிச்சயமா தேவன் அடையாளங்களை கொண்டு நம்மோடு
பேசுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதே நியாயாதிபதி புத்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அங்கே நாம் வாசிக்கப்பட்டதான பகுதியை பார்க்கும்போது அங்கே நாம் கிதியோனை குறித்து வாசிக்கிறோம். அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் மீதியானுடைய கையில ஒப்பு கொடுக்கப்பட்டு அங்கே 7 ஆண்டு காலங்கள் அங்கே சிறையிருப்பின் நாட்களுக்குள்ளாக இருக்கிறதை குறித்து வேதம் நம்ம கற்றுக்கொள்கிறதா நிலைகளை குறித்து பார்க்கிறோம். கிதியோன் சொல்லப்பட்ட மனுஷன் ஆலயத்துக்கு என்ன செய்யறான்? புறம்பாக அவன் போர் எடுத்துக் கொண்டிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் அவனை சந்திக்கிறார். சந்தித்து கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். யாருக்கு பயந்து இருக்கிறார்? எந்த மீதியானுக்கு பயந்து அமர்ந்து கொண்டு இருக்கிறானோ அவனுக்கு தேவனுடைய வார்த்தைகள் வருகிறது. பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறதால வார்த்தை குறித்து பார்க்கிறோம். அவன் சொல்லுகிற, ஆண்டவரே, எங்களோடு கூட இருந்தால் இது எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில் ஏன் நடக்கிறது? ஏன் இது எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில் அனுமதித்து இருக்கிறேன் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ ஆண்டவர் பேசுறாரு, நான் மீதியானவே ஒரு மனுஷன் கொண்டு முறியடிப்பது போல உன்னை கொண்டு நான் பண்ணுவேன், முறியடிப்பேன் அப்படின்னு சொல்றார். உடனே கிதியோன் ஆண்டவர் சமூகத்துல கேட்கிற காரியம் என்ன? 17ஆம் வசனம் வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்பொழுது அவள், உங்களுடைய கண்களில் இப்பொழுதும் எனக்கு தயை கிடைத்ததானால் பாருங்க, என்னோடு பேசுகிறவர் தேவன் தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும். அல்லேலூயா. இப்ப கிதியோனை தேவன் அழைக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பது மீட்கப்படியா, மீதியானுடைய கரங்களுக்கு மீட்டு ரட்சிக்கப்படியா தேவன் அழைக்கிற போது கிதியோனுக்கு என்ன சொல்றா? தேவனே, பேசுகிறது நீதான் என்று நான் நம்பும்படி எனக்கு என்ன பண்ணுங்க, ஒரு அடையாளத்தை காமிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு அடையாளத்தை கேட்கிறேன் பார்க்கிறோம். அதுக்கு பின்பு 6ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 36-40 வருஷம் வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா ஆண்டவர் கிட்ட அவன் அடையாளத்துக்காக சோதிக்கப்படுகிற இடத்தை குறித்து பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்ல, ஆண்டவரே, நான் பூமிக்கு என்ன பண்ண போறேன்? ஒரு தூளை நான் போட போகிறேன். அந்த தூள் என்ன செய்யணும்? பனியினால் நனைந்து இருக்கிறோம், பூமி காய்ந்து இருக்கிறோம், தூள் மாத்திரம் என்ன செய்யணும்? யோசித்து பாருங்க. நம்ம அநேக முறை யாருக்கு டெஸ்ட் வைக்கிறோம்? ஆண்டவருக்கு டெஸ்ட் வைக்கிறோம். அவன் கேட்ட பாருங்க, எனவே நான் போடுங்க தோல் மாத்திரம் அணைந்திருக்கணும், பூமி காய்ந்திருக்க வேண்டும். தேவன் ஒரு மனுஷனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து தன் இயற்கையை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, வேதம் சொல்கிறது தோல் மாத்திரம் அணைந்திருந்தது, பூமி காய்ந்திருந்தது. அவை எல்லாவற்றையும் காய்ச்ச பிழிந்து பார்க்கலாம், ஒரு கிண்ணம் நிறைய தண்ணீர் வந்தது என்று சொன்னதை பார்க்கிறோம். 2வது ஒரு சோழமைக்கு அடுத்த நாள், ஆண்டவரே, தோல் மாத்திரம் காய்ஞ்சு இருக்கணும், பூமி என்ன செய்யணும்? நனைந்திருக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் அவன் வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆண்டவர் இப்ப என்ன செய்கிறான்னு சொன்னா, தோல் மாத்திரம் காஞ்சி இருக்கிறது, பூமி எல்லாம் நனைந்திருக்கிறது. அந்த அழைப்பை அவன் ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டு அந்த அடையாளத்தை பெற்றுக்கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை மீதியானுடைய கரங்களுக்கு தப்பி வைத்தார். அல்லேலூயா. நன்பான தேவன் சொன்னமே, இன்றைக்கும் ஆண்டவரை நம்புவதற்கு அடையாளத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம். அடையாளங்கள் மாத்திரமில்லை, கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற போது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதை நாம் மாற வேண்டும். எங்கள் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருக்கு மோசேக்கு அநேக அடையாளங்களை காண்பித்த போது கூட தன்னுடைய அழைப்பை உதாசீனப்படுத்துகிறவனாய், தன் அழைப்பை குறித்து அலட்சியப்படுத்துகிறவனாய், தன் அழைப்பை குறித்து தரிசனம் இல்லாதவனாக தன் கொடுக்கப்பட்ட அடையாளங்களை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக அவன் மறுதலிக்கிறவனாக காணப்படுவதை பார்க்கிறோம். அதே போல வேதம் சொல்லுகிறதால் வார்த்தையை பார்க்கும்போது ஆண்டவர் கிதியோனை பார்த்து, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்லுகிற போது அவர் சொல்லுகிற காரியம் என்ன? பேசுகிறது நீர்தான். இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கா இல்லையா? பேசினது ஆண்டவர் தானா? இருக்கா இல்லையா? நிறைய பேருக்கு இருக்கிறது. நிறைய பேர் கேட்கிறார், சத்தத்தை நான் கேட்டேன், ஆண்டவர் என்னோட பேசினார், ஆனால் கன்ஃபார்ம் பண்ணல. ஆண்டவர் தான் பேசினாரா? நான் எப்படி இதை ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒருவேளை சாத்தா என்கிட்ட பேசினானா, நீ ஆண்டவர் கூட இருந்தா ஆண்டவர் தான் பேசுவார். அமே நம்ம ஆண்டவர் யாரும் பேசுவா? சொல்லுங்களேன். ஆண்டவர் தான் பேசுவார். நம்ம ஆண்டவர் கூட இல்லை அப்படின்னா நமக்கு ஒரு சத்தம் கேட்கப்பட்டா நிச்சயமா யார் பேச மாட்டா? ஆண்டவர் பேச மாட்டா, சாதாரண பேசுவார். அல்லேலூயா. பாரதேவன் சொன்னவே
எனக்கு இந்த காலங்களிலே ஆகாஷ் சொல்கிறார், நான் ஒரு அடையாளத்தை கேட்க மாட்டேன். ஆண்டவர் அவருக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். இதோ ஒரு கன்னி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இந்த காலத்தில் தேவன் முதலாவது ஒரு மனுஷனுக்கு அழைப்புக்காக அடையாளம் கொடுக்கிறார், ஒரு ஊழியத்திற்கு ஒரு அடையாளத்தை தேவன் கொடுக்கிறார். இந்த காலங்களிலே உங்களுக்கு இந்த அடையாளத்தை தேவன் காண்பிக்கிறார். அல்லேலூயா. அது மோசே கொடுத்த அடையாளங்கள், மிதியோடு கொடுத்த அடையாளங்கள், பேதுரு கொடுத்த அடையாளங்கள். அந்த அடையாளம் எனக்கு எதற்கு நினைக்கிறோம் அந்த காலங்களில். ஆனால் கர்த்தர் சொல்கிற காரியங்கள், ஒரு மனுஷன் தாயின் வயிற்று உருவாவதற்கு முன்பதாகவே கர்த்தர் தமக்காக பிரித்தெடுக்கிற தேவன். அந்த மனிதனை பிரித்த காலங்கள் வரும்போது கொஞ்ச காலம் உலகத்துக்காக ஓடலாம், உலகத்துடைய நிலைகளில் ஓடலாம், துர்மார்க்கமாய் ஓடலாம். ஆனால் ஆண்டவருக்கு ஒரு மனுஷன் பயன்படக்கூடிய நாட்கள் வரும்போது தேவன் சரியான நேரத்தில் அந்த மனுஷனை தனக்கு பயன்படும்படியாக பிரித்தெடுத்து அடையாளத்தின் மூலியமாய் உறுதிப்படுத்தி ஊழியத்தில் பிரகாசிக்கப்படுகிற தேவன். அல்லேலூயா. எத்தனையோ பரிசுத்தவான்களுடைய சாட்சிகள், எத்தனையோ பரிசுத்தவான்கள் சொல்லுகிற காரியம் என்ன? ஆனால் ஊழியத்துக்கு வருவது ஒரு நாள் நான் கனவு கண்டது கிடையாது, ஒரு நாள் நான் சுகமானது கிடையாது. என் வாழ்க்கை ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம்தான் என்னுடைய வாழ்க்கை. மற்ற நாட்கள் எல்லாம் மனம் போன வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டேன். ஆனால் ஒரு நாள் ஆண்டவரை சந்தித்தார், ஒரு நாள் ஆண்டவர் என்பதை பேசினார் நம்பாமல் போன ஆண்டவர் என்னை சில அடிகள் சில காயங்களை எனக்கு கொடுத்து அடையாளமாய் கொடுத்து என்னை ஊழியத்திற்கு அழைத்து வந்தார். அல்லேலூயா. தேவன் சொன்னேன், இன்றைக்கும் தேவன் நமக்கு அடையாளத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். இதோடு படித்த ஒரு ஊழியக்காரர் வாழ்க்கை சொல்லும் போது சொன்னார், ஆண்டவர் அநேக முறை ஊழியத்துக்கு அழைத்தார். அழைத்து போது அசுத்தை பண்ணினேன், ஆண்டவர் பேச நினைச்சேன், ஆண்டவர் கூப்பிட்டார், அநேக முறையில் உணர்த்தினார். ஆனால் என்ன பண்ண, ஊழியத்துக்கு வரக்கூடிய ஆசை எனக்கு கிடையாது. என்னுடைய ஆசை நான் இருந்தால் உலகத்துக்காய் வாழ வேண்டும், உலகத்துக்கு நல்லா சம்பாதிக்கணும், உலகத்துக்குரிய காரியத்தில் நம்ம சந்தோஷமா இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஆராய்த்தால் போடுகிற நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் கர்த்தர் திருமணத்துமே எனக்கு உயர்த்தினார். அப்ப நான் சொன்ன ஒரு குடும்பத்துக்கு போயிருந்தேன். கொடுக்கும் போது நான் போகணும்னு சொன்னேன். ஆண்டவரை அழைத்தது நீராக இருந்தால் இன்னைக்கு இந்த ஊழியரை நமக்கு என்ன பண்ணணும், பேசணும். அடையாளத்தை கேட்கிறேன். உடனே கூட்டம் நடக்கிறது, கூட்ட கன்வென்ஷன் நடக்குது. தமிழ்நாட்டில் சென்னையில் நடந்த ஒரு ஊழியக்காரர் நடந்த கன்வென்ஷன் கொடுத்த பேசிக்கொண்டே இருக்கிறார். கூட்டம் முடியும் போது அப்போ எல்லாம் முடிஞ்சிடுச்சு, பிரசனமாக முடிஞ்சிடுச்சு. வரிசையாக சோமான போனாங்க. அழைத்து கொண்டு போன பாஸ்டர், ஒரு பாஸ்டர் போயிருக்கிறார். அந்த பாஸ்டர் ஒரு அழைத்து கொண்டு போகிறார். போகும்போது சோமான வரிசை இருக்கிறாரு, அவர் சோமான போய் இருக்கிறார். அந்த ஊழியக்காரன் கரங்களை வச்ச உடனே சொன்னாராம், கர்த்தர் உடைய ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார், ஒருவனை மறுக்கிறன்னு சொல்லிட்டு அவருடைய பெயரை திட்டமாக சொன்னாராம். அல்லேலூயா. இந்த வாலிபன் பேரை சொல்லலை, நான் ஊழியக்காரனுடைய வாலிபன் அந்த பெயர் புறப்பட்டு வந்து கர்த்தர் உன்னை ஊழியத்திற்கு பயன்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உச்சத்தை படத்தில் ஊழியக்காரனாக அநேக காசுகளாக தேவன் வைத்திருக்கிறார். அன்பான தேவன் சொன்னவை இன்றைக்கு வேதம் சொல்வது கர்த்தர் அடையாளங்களை கொண்டு நம்ம பேசுகிறார். அல்லேலூயா. இரண்டாவதை பார்க்கும்போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவனே அடையாளத்தை கேட்கிறதான காரியத்தை பார்க்கிறோம். வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் புத்தகத்திலே நாம் பார்க்கணும் சொன்னால் 2 ராஜாக்கள் புத்தகம் 20ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது எசேக்கியா ராஜாவை குறித்து இந்த வேத பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறதான காரியத்தை குறித்து பார்க்கிறோம். எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு மன உத்தமமாய் இருந்த ஒரு ராஜா, ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்த ஒரு ராஜா, ஆண்டவருக்காக வைராக்கியமாக பஸ்கா பண்டிகை ஆரம்பித்த ராஜா, ஆண்டவருக்காக பேசுகிற எல்லா விதமான வழிபாட்டுகளையும் அழித்து போட்டதான ஒரு ராஜாவாக இந்த எசேக்கியா ராஜா இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிதான ஒரு ஆபத்து வருகிறது. வியாதி படுக்கையில் அவன் என்ன செய்கிறானா, விழுந்து போகிறான். வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தில் 1ஆம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தால் அப்பொழுது ஆமோசின் குமாரனாக எசேக்கியா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தோ, நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று யார் சொல்றது? கர்த்தரே சொல்கிறார். அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு, ஒரு ராஜாவுக்கு, உண்மையா இருக்கிற ஒரு மனுஷனுக்கு, உத்தமமா இருக்கிற மனுஷனுக்கு, ஆண்டவரை தேடுகிற ஒரு மனுஷனுக்கு இப்போ ஒரு செய்தி வருகிறது. வியாதி படுக்கையில் இருக்கிறார், மரண படுக்கைக்குள்ள இருக்கிறார். இப்போ அவனை தீர்க்கதரிசி தேடிக்கொண்டு போகிறார். தேடிக்கொண்டு போய் அவனை நல்லா விசாரித்து, எப்படிப்பா இருக்கிற ராஜா, நீங்க பயப்படாதீங்க, குழந்தை நான் சுகம் பண்றேன், ஆண்டவர் சொல்லிட்டாரு, சீக்கிரமா நீங்க சுகம் ஆகிடுவீங்க, கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க
போயிடுங்க அப்படின்னு என்ன செய்யல, ஆறுதலா சொல்லல. எப்படி சொல்றா, போயிட்டு முகத்துக்கு நேராக வியாதி படுக்கையில் இருக்கிற ஒரு மனுஷங்கிட்ட பேசுறேன். ஒரு ராஜா கிட்ட பேசுறாரு, என் பிழைக்க மாட்டி உடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், என் மறித்து போடு என்று நான் சொல்லவில்லை. யார் சொல்றது சொல்லல, கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு இந்த காலங்களில் இப்படிப்பட்ட ஒரு நிலைகளுக்குள்ள இருந்து ஒரு ஊழியக்காரர்கள் நான் ஒரு விளையாடப்பட்ட ஒரு விசுவாசியை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தையே சொன்னா சொல்லுங்க என்ன நடக்கும். ஒரு விசுவாசத்தை சொன்னா என்ன நடக்கும்? கர்த்தர் சொல்லாதையா, கர்த்தர் சொல்லாதமா, வீட்டு காலத்தை ஒழுங்கு பண்ணுங்க, கர்த்தர் எடுத்துக்கொள்வா அப்படின்னு சொன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு நிற்க முடியாது. சொல்லுங்களேன், பாஸ்டர் முதல்ல மாற்றுங்க, செத்தாலும் பரவாயில்ல அவரை மாற்றுங்க. ஆனால் தேவனுக்குரிய ஒரு தீர்க்கதரிசி, உண்மை உள்ள ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறார். அவன் ஒரு ராஜ வம்சத்தை சார்ந்தவர், ஒரு பிரபுக்களுடைய வம்சத்தை சார்ந்தவர். கர்த்தருக்காக எல்லாவற்றையும் விட்டு வந்திருக்கிற ஒரு தேவ மனுஷர், அநேக ராஜாக்களுக்கு ஆசீர்வாதமான தேவன் இந்த ஏசியா தீர்க்கதரிசி தேவன் பயன்படுத்தினார். இப்போது வருகிற வார்த்தை இருந்தால், ஒரு வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீ பிழைக்க மாட்டே, நீ மறித்து போவே. ஒரு மனுஷனுக்கு ஒரு வியாதி படுக்கை வருகிற ஆறுதல் வார்த்தை, சமாதானத்தின் வார்த்தை தான் மீண்டும் அவனை புதுப்பிக்கும், பலப்படுத்தும், ஜீவனை உண்டாகும். ஒரு மனுஷன் எதற்கு பயப்படுகிறார்? என்னதான் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டாலும், என்னதான் இந்த உலகத்துல அனுபவிச்சுட்டாலும், என்னைக்கு மனுஷன் பயப்படுற ஒரு காரியம் மரணத்தை பார்த்தா பயம். எந்த மனுஷனுக்கும் வாழ்ந்துட்டோம் நிம்மதி என்று சொல்லுகிற அனுபவம் யாருக்கும் கிடையாது. யார் சொல்லுவார்கள்? கர்த்தருக்குள்ள வாழ்கிற மனுஷன் சொல்ல முடியும், இந்த உலகத்தை வெறுக்கிற மனுஷன் சொல்ல முடியும், நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கை இருக்கிற மனுஷன் சொல்ல முடியும், ஆண்டவர் மேல விசுவாசமா இருக்கிற மனுஷன், மரணத்தை குறித்த நம்பிக்கை உள்ள மனுஷன் அவன் சொல்ல முடியும், மரணத்தை பத்தி எனக்கு பயம் இல்லை என்று சொல்லி, நான் மரித்தாலும் நிச்சயமா நித்தியத்திற்குள்ள போவேன் என்கிற நம்பிக்கை உள்ள பரிசுத்தவான்கள் சொல்ல முடியும், நான் செத்தாலே எனக்கு கவலை இல்லை என்று சொல்லி. ஆனால் எசேக்கியா ராஜா இந்த வார்த்தை கேட்டவனே அப்படியா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கவில்லை. அவன் செய்கிற காரியம் இல்லை. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மனத்துவம் நடந்து பல பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தரும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் ராஜாவுடைய வாழ்க்கை அழகு வருகிறது. எசேக்கியா ஆண்டவர் சமூகத்தில் யுத்தத்திற்காக ஜெபித்த நாட்கள் உண்டு. ஆனா இப்ப சொன்னது யாருக்காக? தனக்காக சொல்லியிருக்கிறார். ஆண்டவரை பார்த்து சொல்ற, ஆண்டவரே ஏசியா தீர்க்கதரிசி ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார், நான் வியாதி படுக்கையில் இருக்கும் போது நான் பிழைக்க மாட்டேன், நான் மரித்து போய் சொல்லியிருக்கிறாரே. ஆனால் கர்த்தாவே, நானும் எப்படி இருந்திருக்கிறேன், உண்மையும் மன உத்தமமாய் நடந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் கண்ணீரோடு கூட விண்ணப்பங்களை வைக்கிறதை பார்க்கிறோம். ஏசியா பாதி வழியா வந்துட்டாரு. வந்த உடனே இப்போ ஆண்டுடைய வார்த்தை உண்டாக்கி மறுபடியும் ஆண்டவர் அனுப்புகிறார். அனுப்பி இப்போ ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிற வார்த்தை என்ன? 5ஆம் வசனத்தில், நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியான எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாக தாவும் தேவனாக இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டு உன் கண்ணீரை கண்டு இதை நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே எங்க போவே? கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய். அல்லேலூயா. ஒரு அடையாளத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆண்டவரே எசேக்கியா ராஜாவுக்கு கொடுக்கிற அடையாளம் இல்லை, அவனை சுகமாக்குகிறார். 15 ஆண்டு காலங்கள் அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு மீண்டும் திரும்ப கொடுக்கிறார். அவன் ஆயுசு நாட்களை தேவன் விருத்தி ஆக்குகிறார். ஆண்டவர் சொல்றாரு, உன் விண்ணப்பத்தை கேட்டு உன்னுடைய கண்ணீரை நான் கண்டிருக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லாம் சொல்றாரு, 3ஆம் நாளிலே ஆலயத்திற்கு போவார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சுகமாயிடுச்சு அப்படின்னா அப்பதான் நம்ம எங்க வரதில்லை, ஆலயத்துக்கு வருவது கிடையாது. அந்த வியாதி படையினர்கள் ஒருவரை பாசிட்டிவ் ஜாப் விசுவாசம் வந்து பார்க்கணும், கமிட்டி வந்து பார்க்கணும், எல்லாம் பண்ணணும். ஆனால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை நன்மை செஞ்ச பிறகு நேரமில்லை என்கிற ஒரு வார்த்தை நம்ம அநேகர் பயன்படுத்துகிறோம். ஆனால் எசேக்கியா ராஜா கொடுக்கப்பட்ட வார்த்தைங்க 3ஆம் நாளிலே என் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே போவாய் அப்படின்னு சொல்லிட்டு ஏசியா போய் சொன்ன உடனே எசேக்கியா ராஜா இப்ப கேட்க 8ஆம் வாசிங்க. எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, கர்த்தர் என்னை குணமாக்குவதற்கு 3ஆம் நாளிலே
நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவதற்கு அடையாளம் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வார்த்தையை எசேக்கியா உறுதிப்படுத்த விரும்புகிறார். பேசுகிறது ஆண்டவர் தான் என்பதை அவன் நினைக்கும்படியாக, ஆண்டவரை மீண்டும் எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கும்படியாக சொல்லுகிற வார்த்தை பார்க்கிறோம். கர்த்தரை சுகமாக்கிட்டாருங்க, நான் பலன் அடைக்கிறேன், கர்த்தரை குணமாக்க போகிறார். ஆனால் கர்த்தருடைய ஆலயத்திற்கு நான் 3ஆம் நாளில் போவதற்கு அடையாளத்தை காண்பீங்க. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில சில வேலை சுகமான பிறகும் கூட டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி விசுவாசமா ஜெபம் பண்ணுவோம், பாஸ்டிங் போடுவோம், நமக்கு சுகமாச்சு ஒரு நம்பிக்கை வரும். இருந்தாலும் ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டா நல்லா இருக்குமே, டாக்டர் சொல்லிட்டாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கிற தைரியமா இருக்கலாமே. ஆண்டவர் சொன்னா நம்பிக்கை இல்லை, வசனம் பேசுற நம்பிக்கை இல்லை, சுகமான நம்பிக்கை இல்லை. டாக்டர் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு, நமக்கு என்ன வந்தது? ஒரு நம்பிக்கை வந்தது. அதுதான் இசைக்க ராஜா காண சொல்லிட்டாரு, நீ குணமாயிட்டு 3ஆம் நாள் சர்ச்சுக்கு போவோம்னு சொன்னோடனே என்ன பண்ணிருக்கணும்? எப்பொழுது 3ஆம் நாள் ஆயத்தமாக இருந்திருக்கணும். 3ஆம் நாள் எழுந்து குடிச்சு எங்க போயிருக்கணும்? ஆண்டவர் சமூகத்தில் போய் தேங்க்ஸ் மீட்டிங் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆராதனை செய்து இருக்கிறோம். ஆனா இப்ப கேட்கிற காரியங்களே, கர்த்தர் என்னை குணமாக்குவதற்கோ நான் தேவனுடைய ஆலயத்திற்கு செல்வதற்கோ எனக்கு அடையாளத்தை காண்பியுங்கள் சொல்லுவதுதான் அந்த ஏசியா தீர்க்கதரிசி மீண்டுமாய் பேசுகிறதால வார்த்தை குறித்து பார்க்கிறோம். 1ஆம் வசனத்துல அதற்கு ஏசியா செய்வதே செய்வார் என்பதற்கு கர்த்தரால் உனக்கு உண்டாகும் அடையாளமாக சாய 10 பாகை முன்னிட்டு போக வேண்டுமோ 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டுமோ என்று கேட்டான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. இப்போ இவன் கேட்பதனால தேவ அடையாளத்தை கொடுக்கிறார். என்ன அடையாளத்தை கொடுக்கிறார்? கடிகாரம் இருக்கிறது, அது ஆகாசூரிய சூரிய கடிகாரம் என்று வேதம் சொல்லுகிற வார்த்தை குறித்து பார்க்கிறோம். இப்போ ஏசாயா தீர்க்கதரிசிக்கு எசேக்கியா சொன்ன வார்த்தை என்ன? இந்த கடிகாரம் ஓடிக்கொண்டிருக்கிறது, இந்த கடிகாரத்துடைய முள் முன்னே போனோமா, 1 2 3 4 5 முன்னே போனோமா, அல்லது 12 11 10 9 8 7 6 5 4 3 2 1 என்று பின்னாக போக வேண்டுமா என்று ஏசாயா கேட்கிறார். அப்பயாவது என்ன சொன்ன இசைக்கா? ஒன்னா வேணாங்க, சொல்ற நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், நான் சர்ச்சுக்கு போறேன்னு சொல்லல. இப்போ சொல்றான், ஆண்டவரை சுகமாக்குறது உண்மையானால் சூரியன் பாகை முன்னாடி போறது ரொம்ப ஈஸி இல்லை. ஒரு நாள் முன்னாடி போறது மிக சுலபமான ஒரு காரியம், ஆனால் ஒரு நாள் பின்னாக வருவது கடினமான ஒரு காரியம். சாய 10 பாகை முன்னிட்டு அல்ல பின்னிட்டு திரும்ப வேண்டும் என்று சொல்லியிருப்பார்கள். கடந்து போன நேரங்கள், கடந்து போன காலங்கள், கடந்து போன நாள் மீண்டுமாக பின்னிட்டு வரும்படியாக சூரிய கடிகாரத்துடைய பாகை முன்பு போவது அல்ல பின்னாக திரும்படியாக வேண்டிக் கொள்கிறார். கர்த்தர் அதே வாழ்க்கையில அடையாளத்தை நிறைவேற்றினார். அல்லேலூயா. அன்பான தேவச்சனமே, தேவன் மனிதனுக்காக வாழ்கிற உண்மை உள்ள ஆண்டவர். அல்லேலூயா. ஏன்பா இப்படி கேட்கிற? ஆண்டவர் கேட்கல. ஒருவேளை ஆண்டவர்கள் கோபப்படவில்லை, ஆண்டவருக்கு சாய்ஸ் கொடுக்கிறார். என் முன் பக்கமா இந்த கடிதத்தில் நம்பர்கள் போட வேண்டுமா என்று கேட்கிறார். ஒரு பக்கம் சொன்னா இன்னைக்கு திங்கட்கிழமை இருக்குது, ஒருவேளை செவ்வாய்க்கிழமையா மாறிடும். ஆனா இது ஈஸியான ஒரு காரியம், இது வழக்கமாய் போகிற ஒரு காரியம். ஆனா இசைக்க ராஜா சொல்லுகிறார், முன்னாடி செவ்வாய்க்கிழமை போறது ரொம்ப ஈஸி, இப்ப திங்கட்கிழமை இருக்கிறன்னா ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் வராங்க. யோசித்து பாருங்க, ரொம்ப கடினமான ஒரு காரியம் இல்லை. ஒரு மனுஷனுக்காக தேவன் ஒரு நாளையை மாற்றினார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. வேதத்துல 2 நாட்கள் குறைந்து போகிறது சொல்கிறார்கள். காலக்கோடுகளில் ஒன்று எசேக்கியா ராஜாவுக்காக முன்னிட்டு போக வேண்டிய அந்த கடிகாரத்தின் பொருட்களை பின்பக்கமாய் தேவன் திருப்பதினாலே மாறி போனது. வேண்டமாய் மறுநாள் வர வேண்டிய இடத்துல அது முந்தின நாள் கடந்து போவதை குறித்து பார்க்கிறோம். 2வது யோசுவாவுக்காக தேவன் ஆசை கொண்டு ஆண்டவர் 9ஆம் அதிகாரத்தில் 10ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது ஆயின் பட்டத்திற்கு எப்பொழுது கடந்து போகிற போது அங்கே யோசுவா ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அந்த சூரியனை சந்திரனை பார்த்து கிபியோன் மேலும் ஐயோன் மேலும் தரித்து நிற்க வேண்டும் என்று சொல்கிற போது ஏறக்குறைய ஒரு நாள் நடுப்பகல் வரைக்கும் சூரியனும் சந்திரன் என்ன செய்யலாம்? மறைந்து போகாமல் நின்றது பார்க்கிறோம். ஒரு மனுஷனுக்கு தேவன் இயற்கையின் மேல் ஆளுகை தேவன் கொடுக்கிறார்.
யோசுவா தெய்வங்களுக்காய் வாழ்ந்த ஒரு மனுஷன். ஆசாரிப்பு கூடத்தை விட்டு விலகாத ஒரு தெய்வ மனுஷனா இருந்தபடினாலே அவன் வார்த்தைக்கு தேவன் உருவாக்கிற வான சேனைகள் கீழ்ப்படுகிறதை குறித்து பார்க்கிறோம். ஒரே ஒரு வார்த்தை பேசுகிறார், யுத்தம் நடக்கிறது, சூரியன் மறைய போகிறது. சூரியன் மறைஞ்சிச்சுன்னா அடுத்து இரவு வரப்போகிறது. இரவு வந்துட்டாருன்னு சொன்னா என்ன நடக்கும் தெரியாது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில இழப்புகள் வரலாம், பட்டயங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் வரலாம். இப்ப சூரியன் மறைய வேண்டிய நேரத்துல, சந்திரன் உதயமாக வேண்டிய நேரத்துல யோசுவா சொல்லுகிற வார்த்தை என்ன? ரெண்டுமே என்ன செய்யக்கூடாது, மாறக்கூடாது. பாருங்க, ஆண்டவர் ரெண்டு வார்த்தை கடன்படுத்துகிறார். எசேக்கியா ராஜாவுடைய வார்த்தையை தேவன் கடன்படுத்துகிறார், யோசுவாவுடைய வார்த்தையை தேவன் கடன்படுத்துகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர்கிட்ட எத்தனை ஆண்டவரை சோதிக்கிறோம், எத்தனை அடையாளத்தை நாம் கேட்கிறோம், எத்தனை விதமான காரியங்களுக்கு ஆண்டவர் சமூகத்துல நமக்கு மீண்டும் மீண்டும் உணர்த்தினாலும் கூட நாம் நம்பாமல் இருக்கிறோம். ஆண்டவரே இவரை கொண்டு பேசும், அவளை கொண்டு பேசும், இந்த கூட்டத்துக்கு போறேன், இந்த பாஸ்டர் கொண்டு பேசும், இந்த தீர்க்கதரிசி கொண்டு பேசும், இவரை என் பேரை சொல்லணும், இவரை பேசுவதை அழைக்கிறோம், என் பிரச்சனையை சொல்லணும். எனக்கு எத்தனையோ அடையாளங்களை கேட்டு ஓடிக்கொண்டிருக்கிற தெய்வ ஜனமே, நீ கர்த்தருடைய வார்த்தையை பேசணும்னு சொன்னா, கர்த்தருடைய வார்த்தையை தியானித்துன்னு சொன்னா, கர்த்தரே உனக்கு அடையாளங்களை கொடுத்து கர்த்தர் அற்புதமாக நடத்த போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. மனுஷனுக்கு அழைக்கும் ஒரு தேவன் அடையாளங்களை தேவன் கொடுத்தார். இரண்டாவது வேதம் சொல்வதை பார்க்கிறோம். இங்க ஒரு மனுஷன் தன் வியாதி சுகமாக்கி விட்டது, ஆனால் அவன் கேட்கிறான், கர்த்தரை சுகமாக்குவதற்கும் நான் தேவனுடைய ஆலயத்திற்கு போவதற்கும் அடையாளம் இல்லை. மூன்றாவதை நாம் பார்க்க சொன்னால், ஆண்டவர் இந்த அடையாளத்தை ஆதி முதல்கள் செய்து வந்தாலும் கூட அந்த நாட்களில் வேதம் பார்க்கும்போது ஆண்டவர் தம்முடைய பிறப்பிலும் கூட அடையாளத்தை தேவன் பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆதி முதல் கொண்ட தேவன் கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்த அடையாளங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அங்கே பார்க்கும்போது ஆதாம் கீழ்ப்படியாமல் விழுந்து போகிறார். கீழ்ப்படியாமல் விழுந்து போன உடனே அங்க நடக்கிற காரியம் என்ன? ஆண்டவர் 3 பேருக்கு நியாயத்திற்கு கொடுக்கிறார். அங்கே ஸ்திரீக்கு நியாயத்திற்கு கொடுக்கிறார், அங்க ஆதாமுக்கு நியாயத்திற்கு கொடுக்கிறார், சர்வத்துக்கும் நியாயத்திற்கு கொடுக்கிறார். இதை 3க்கும் நடக்கும் போது ஆண்டவர் அங்கே கிறிஸ்து பிறப்பார் என்கிற அடையாளம் என்ன? உன் வித்துக்கும் அவர் வித்துக்கும் என்ன செய்வேன்? பகை உண்டாக்குவேன். யாரை குறித்து சொல்லப்படுறது? கிறிஸ்துவனுடைய பிறப்பின் செய்தி சொல்லப்படுகிறது. உன் வித்துக்கும் சர்ப்பத்தின் வித்துக்கும் அவர் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் என்று சொல்கிறார். அவர் குதிர்காலுக்கு நசுக்கப்படுவார். அல்லேலூயா. முதல் அடையாளத்தை ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலே கிறிஸ்து பிறக்க போகிறார். முதல் மனிதன் கீழ்ப்படியாமல் விழுந்தவுடனே அங்க தேவ திட்டம் உருவாகிறது. இரட்சகராக இயேசு, பிதாவாக தேவனுடைய ஒரே குமாரனாக இருக்கிற கிறிஸ்து பிறக்க போகிறபடியாலே ஒரு திட்டம் வகுக்கப்படுவதை குறித்து பார்க்கிறோம். முதல் நியாயத்தீர்ப்பு நடக்கிற போதே அங்கேயே சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? அவர் தலையை நசுக்குவார், அவர் குதிர்காலுக்கு நசுக்கப்படுவார் என்று தள்ளப்பட்ட சர்ப்பத்திற்கு தேவன் அடையாளமாய் பேசப்பட்ட வார்த்தை குறித்து பார்க்கிறோம். அதுக்கு முன்னே பார்க்கும்போது அங்கே நாம் வாசிக்கிற நிலையை பார்க்கும்போது யூதாவின் தேசம் ஒரு செங்கல் எழும்பும் என்று சொல்லி சொல்லப்பட்ட வார்த்தை குறித்து பார்க்கிறோம். நாம் இயேசு 7ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் ஆகாசம் வார்த்தை பார்க்கிறோம். இதோ அவர் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று சொல்லி பெயரிடுவாயாக என்று தேவன் அடையாளத்தை கொடுக்கிறதை குறித்து பார்க்கிறோம். இந்த அடையாளங்கள் தொடர்ந்து வருகிறது. இந்த வார்த்தையை பார்க்கும்போது மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அதே வார்த்தை சொல்லப்பட்டதான வசனத்தை பார்க்க வாசிக்கலாம். கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தம் என்று சொல்லி பார்க்கிறோம். இது ஒரு அடையாளம், வித்தியாசமான அடையாளம். என்ன அடையாளம் சொன்னா, ஒரு ராஜாவிலிருந்து ஒரு ராஜா தோன்றுவர் என்பது அடையாளமாக இருக்கிறார். ஆனால் இங்க சொல்லப்பட்ட காரியம் என்ன? திருமணமாகாத இருக்கிற ஒரு ஸ்திரீ, வாலிபத்தில் இருக்கிற ஒரு ஸ்திரீ, பூரண கன்னிகை உள்ள ஒரு ஸ்திரீ, பரிசுத்தமாய் இருக்கிற ஒரு ஸ்திரீ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாக ஆகுவார். உலகம் நம்புமா? யோசித்து பாருங்க. இந்த வாக்குத்தத்தை உலகம் ஏற்றுக்கொள்வது கடினமான ஒரு காரியம். ஆனால் மரியாதைக்கு இந்த வார்த்தை சொல்லும் போது மரியாதை சொல்றாங்க, நான் புருஷனை அறியாது இருக்கிறேன். அப்ப என்ன அர்த்தம்? தேவனுடைய வார்த்தை எத்தனை ஆண்டு காலங்கள் ஆனாலும் அது பழமையாய் போவதல்ல, அந்த வார்த்தை தேவன் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா.
அங்கே மரியாளுக்கு அந்த வார்த்தை கொடுக்கப்படுகிறது. மரியாதை பார்த்து தெய்வத்துடன் சொல்லுகிறார், கிருபை பெற்றவளே நீ பாக்கியவதியா இருக்கிறார், நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லும் போது இங்க இந்த தெய்வத்துடனை பார்த்து மரியாள் சொல்றாங்க, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதா இருக்குமோ நான் புருஷனை அறியாது இருக்க சொல்லும் போதுதான் கேபிரியல் சொல்றாரு, இது பரிசுத்த ஆவி உண்மையில் வரும் என்று சொல்ற அடையாளத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி உணர்த்தை வரும், அவன் உணர்த்தை நிழலுமா என்ற அந்த அடையாளம் கொடுக்கப்படுகிறது. அப்போதுதான் மரியாள் என்ன பண்றாங்க, விசுவாசிக்கிறார்கள். பரிசுத்த ஆவினால் தான் நிரப்பப்பட போகிறோம். ஒரு கன்னிகை இருந்தாலும் கூட தேவனுடைய வார்த்தை எனக்கு நேராக வந்திருக்கு, தேவனுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். என்ன அடையாளத்தை கொடுத்திருக்கிறார், நான் பரிசுத்த ஆவியால் நிறைந்தவளாய் நான் கர்ப்பம் தரிக்க போகிறேன், உலகத்துடைய ரட்சகரை நான் பெற்றெடுக்க போகிறேன் என்பதாலே அந்த விசுவாச வார்த்தை வருகிறது. அடுத்து அப்படியே தேவன் சொல்கிறார், உன் இடத்தால இருக்கிறதாக எலிசபெத்தை எப்படி இருக்கிறாரா கர்ப்பவதியா இருக்கிறார் என்று வார்த்தை வருவது. உடனே நம்ம என்ன பண்றாங்க, மலை நாட்டுக்கு புறப்பட்டு போகிறார்கள். போயிட்டு அங்க இருக்கிற எலிசபெத்தை பார்த்து என்ன செய்யறாங்க, வாழ்த்துறாங்க. வாழ்த்துக்கிற போது நடக்கிற காரியம் என்ன, இப்ப ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்றாரு, அவர் சொன்ன தீர்க்கதரிசன வார்த்தை நிறைவேறத்தக்கதாக இப்ப எலிசபெத் சொல்றாங்க, என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்திருப்பது என்ன கேட்கிறார். பாருங்க, ஒரு வாலிப பெண்ணை பார்த்து, திருமணம் முடிக்காத இருக்கிற பெண்ணை பார்த்து ஒரு தேவத்துவம் சொன்ன வார்த்தை தனக்குள் இருக்கிறது, இன்னும் வெளிப்படாத இருக்கிற நிலையில இப்ப எலிசபெத் சொல்றாங்க, ஆவியை நிரம்பி சொல்றாங்க, என் ஆண்டவருடைய தாய், இந்த உலகத்தை மீட்கும்படி வரப்போற மேசியா, இந்த உலகத்தை ரட்சிக்கும்படி போற ரட்சகராக இயேசு கிறிஸ்துவுடைய தாயார் இடத்தில் வந்திருப்பது என்ன ஒரு மகிழ்ச்சி என்று அடையாளமாக சொல்லப்பட்ட வார்த்தை குறித்து பார்க்கிறோம். இப்ப ஆண்டவர் பிறந்துட்டாரு. பிறந்துட்ட பிறகு நடக்கிற காரியமே வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல வாசித்தோம் என்று சொன்னால், லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்தையும் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவளை நோக்கி பயப்படாதீர்கள், உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த கர்த்தராகிய கிறிஸ்துவின் ரட்சகர் உனக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளைய துணிகளை சுற்றி முன்னில் கிடைத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். பாருங்க, ஆறு நட்சத்திரங்களை உருவாக்கி அடையாளமாக வைத்தது காயின் மீது அடையாளத்தை போட்ட தேவன், நோவாமி நாட்களிலே வானங்களை அடையாளமாக வைத்த தேவன் இப்ப புதிய ஏற்பாட்டில் இயேசு பிறந்த பிறகு ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன அடையாளமா, மெய்ப்பர்கள் வனாந்திரத்திலே வயல்களிலே ஆடுகளை வைத்து ராத்திரி கொண்டிருக்கிறார்கள். தேவன் அவர்களுக்கு ஒரு மத்திய தோன்றுகிறார். இவனமாய் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த கர்த்தராகிய கிறிஸ்துவின் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார்கள் நல்ல செய்தி அறிவிக்கிறார். அந்த செய்தி அவர்களுக்கு சந்தோஷமான செய்தி, மகிழ்ச்சியான செய்தி. எப்பொழுது அந்த குழந்தை அவள் காண வேண்டும் என்று சொன்னால் அவளுக்கு ஒரு அடையாளம் தேவைப்படுகிறது. பிள்ளையை துணியை சுற்றி முன்னணியில் கிடைத்திருக்க காணவீர்கள். அல்லேலூயா. கேரட் ஹவுஸ்ல எல்லா வசனத்தையும் வாசிக்கிறது போல இது என்ன பண்ணுவாங்க, வாசிக்கப்படுகிறது பாருங்க. இல்லை, பிள்ளையை துணிகளை சுற்றி முன்னணியில் அவர் பிறந்து வளர்ந்து மரித்து உயிரோடு எழுப்பி சர்வவல்ல பிதாவாகிய தேவ சமூகத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம்ம என்ன வாசிக்கிறோம், பெண்ணையை துணிகள் சுற்றி முன்னணியில் கடத்திற்கு காண்பீர்கள். மெய்ப்பர்களுக்கு ஒரு அடையாளம். அவர்கள் படிக்காதவர்கள் வனாந்திரத்தில் இருக்கிறார்கள். நகரத்துக்குள்ளே ஒரு சம்பவம் நடக்கிறது. பிள்ளை எங்க பிறக்கும், வீட்டுக்குள் பிள்ளை பிறக்கும். இல்லை சொன்னா மருத்துவமனை பிள்ளை பிறக்கும். பிள்ளை எங்க கடத்தி வச்சிருப்பாங்க, ஒரு துணி போட்டு ஒரு மெத்தையில கடத்தி இருப்பாங்க, அல்லது தாயுடைய மடியில வச்சிருப்பாங்க, அதை வீட்டுக்குள்ள வச்சிருப்பாங்க. ஆனா இங்கு சொல்லப்பட்ட வார்த்தை, பிள்ளை துணிகளை சுற்றி முன்னணியில் கிடத்திருக்க காண்பீர்கள். ரொம்ப எளிமையான ஒரு செய்தி இல்லை. ஏன்னா மெய்ப்பர்களுக்கு முன்னணின்னா நல்லா தெளிவாக தெரியும். அவள் ஆடு மேய்க்கிறவர்கள், அவங்களுக்கு என்ன தெரியும், முன்னணி என்பதுன்னு ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் தீவனங்களை கொட்டி வைக்கிறதான ஒரு இடத்துக்கு பேர் என்ன, முன்னணி என்று நமக்கு அறிந்திருக்கிறோம். அப்போ முன்னணி என்பதை அவள் அறிந்திருக்கிற அப்படின்னாலே அவர்களுக்கு புரிய வண்ணமாக உலக ரட்சகர் அவளை காணத்தக்கதான ஒரு அடையாளம் கொடுக்கப்படுகிறது. பிள்ளையை துணிகளை சுற்றி முன்னணியில் கிடைத்திருக்க காண்பீர்கள். இது உங்களுக்கு அடையாளம் சொல்லுவதுதான். மெய்ப்பர்கள் இரவிலே புறப்பட்டு போய் அடையாளத்தை சரியாய் கண்டு அவரை தொழுது கொண்டார்.
மத்திய சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்க முடிச்சுன்னா மத்திய சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே வாசிச்சுன்னா வாசிக்க நாட்களிலே இயேசு பிறந்த போது வந்தார்கள். யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் இங்கே கிடைக்கிற யாருடைய நட்சத்திரத்தை நாங்கள் கண்டோம், அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இங்கே சாஸ்திரிகளுக்கு வானத்தை ஆராய்ச்சி செய்கிற சாஸ்திரிகளுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டது. கிறிஸ்துவனுடைய செய்தி ஆடு வைக்கிறவர்களுக்கு முன்னணி அடையாளமாக இருக்கிறது. ஆனால் வானத்தை ஆராய்ந்து பார்க்கிற இந்த ஞானவான்களுக்கு இந்த சாஸ்திரிக்கு என்ன அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? வானத்துடைய நட்சத்திரத்தை பார்க்கிறார்கள். அது யாருடைய நட்சத்திரமா? அவருடைய நட்சத்திரம். எங்க வராங்க? பெத்லேகேமுக்கு வருகிறார்கள். வந்து கேட்கிறாங்க, நாங்கள் எப்படியாய் பார்த்திருக்கிறோம், யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே. அவருடைய நட்சத்திரத்தை கண்டு நாங்கள் எதுக்கு வந்திருக்கிறோம்? பணிந்து கொள்ளபடியாக வந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவ அழைப்புக்கு மாத்திரமல்ல, சுகமாக்கும்படி அடையாளத்தை கொடுக்கிறது மாத்திரமல்ல, அவர் பிறப்பையும் இன்றைக்கும் உலகம் நினைப்பத்தக்கதாக அடையாள தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவின் பிறப்பு என தெரியுமா? அவர் தாவீது வம்சத்தில் பிறப்பார் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு கிளை தோன்றும் என்று சொல்லி கிறிஸ்துவின் பிறப்புக்கு அடையாளமாக சொல்லப்பட்டதை குறித்து பார்க்கிறோம். அன்பான தேவச்சனரை, தேவன் அடையாளங்களை கொண்டு நம்மோடு பேசுகிற தேவன். அல்லேலூயா. கடைசியாக வாசிக்க வேண்டாம், அதே வேதம் சொல்லுது, கிறிஸ்துவுடைய வருகைக்கு அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னார். லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது நிறைவாய் சொல்லப்பட்டதான வார்த்தை என்ன? கிறிஸ்து மீண்டுமாக வரப்போகிறார். அல்லேலூயா. நாம் பிறப்புக்கு ஆயத்தமாகிறோம், பிறப்புக்கு அடையாளத்தை தேடிக் கொண்டிருக்கிறோம், அழைப்புக்கு அடையாளத்தை தேடிக் கொண்டிருக்கிறோம். தேவன் நம்முடைய வாழ்வில் செய்து நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்காக அடையாளங்களை நாம் தேடிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, இந்த 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னால் 7ஆம் வசனம் முதல் கொண்டு நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வாசிக்கப்படும் போது கர்த்தருடைய வருகைக்கான அடையாளங்கள் சொல்லப்பட்டது குறித்து பார்க்கிறோம். இதை நாம் இந்த காலங்களிலே நிறைவேறிக் கொண்டு வருகிறது. இதனால் நிறைவேறிக் கொண்டு வருகிறது. இந்த காலத்தில் நீங்கள் நாள் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவதற்கு ஆயத்தப்படுவது நல்லதா? அதற்குரிய அடையாளங்களை பெற்றுக் கொண்டது நல்லதா? அதை பார்க்கிறோம். கிறிஸ்து வருகைக்கு அடையாளமாக இருக்கிற காரியங்களை நாம் படித்து தியானித்து அதற்காக ஆயத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. ஏன் சொன்ன ஆண்டவர் திட்டமாக சொல்லி வாசிக்கிறார். அதே அதிகாரத்தில் வாசித்து சொன்னால் லூக்கா 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிக்க. அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். அல்லேலூயா. இதெல்லாம் நடக்கிற போது யாருடைய வருகை சுயமா இருக்கிறதா? கர்த்தருடைய வருகை சுயமா இருக்கிறது. அல்லேலூயா. தேவச்சனமே, கிறிஸ்துமஸ்க்கு ஆயத்தப்படுகிற அடையாளத்தை தேடுகிற நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வருகைக்கான அடையாளங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள், ராட்சங்களுக்கு விரோதமாய் ராட்சங்கள் எழும்போது ஜனங்கள் கடைசி நாட்களிலே தத்தளிப்பார்கள், பயந்து கொண்டு வாழ்வதற்கான செய்தியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு நடுவிலே கர்த்தருடைய ரகசிய வருகை இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துமஸ் கொண்டாடிட்டு ரகசிய வருகைக்கு நம்ம போட ஆரம்பிச்சோம்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் எந்த வருகைக்கு ஆயத்தப்படணுமா? 2 வருகை இருக்கு. ரகசிய வருகை, இன்னொன்று பகிரமாய் தேவன் வரப்போகிறார். அவர் கடைசியாக வரப்போற வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவது அல்ல, ரகசிய வருகை. வேறு சொல்லுது, இவர்கள் உதவிக்கு இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 பேர் வயலுக்கு போவாங்க, ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார், ஒருத்தி கைவிடப்படுவார். 2 பேர் மாவடிச்சுட்டு இருப்பாங்க, ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவார், ஒருத்தி கைவிடப்படுவார். இதுக்கு கைவிடப்படுவதற்கு அடையாளமாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. கடைசி கால அடையாளங்களை தேவன் நம்ம கொடுத்திருக்கிறார். ஆயத்தப்படுவோம், கர்த்தருக்காக வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சுமைக்கலாம் அதிகமாக நேசிக்கிறேன். என் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதாக காலங்களுக்காக நாங்கள் நடுவதை அவர்களை துதிக்கிறோம், இஷ்டத்திருக்கிற தலைவர்களை காலங்களிலே சபையாக இணைந்து அவர்கள் 12ஆவது மாதம் இந்த வெள்ளி வாரத்தில் நாங்கள் கர்த்தரை ஆராதிக்கப்படி தேவன் கொடுத்திருக்கிறார்கள். நாங்கள் உங்களை துதிக்கிறோம், இஷ்டத்திரம் அடைகிறோம். தலைவர்களை உண்மையான பிரசனத்தில் நிலத்திலே
அதற்காக நன்றி சொல்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை நாங்கள் தியானித்திருக்கிறோம். அன்றைக்கு ஆகாஷ் ராஜாவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அடையாளத்தை கேட்க வேண்டும் என்று சொல்லும்போது நான் கர்த்தரை பரீட்சிக்கப்பட மாட்டேன், கர்த்தரை நான் விசிறப்படுத்த மாட்டேன் என்று சொல்ற வார்த்தை நாங்கள் தியானித்தோம். ஆனால் ஒரு கனிவற்றவையாகி ஒரு குமாரனை பெறுவார், நீ மாணவனுக்கு பெறுவாங்க என்று சொல்லி அவர்கள் கொடுத்த அடையாளமான வார்த்தைகள் அவர்களை சொல்ற நாட்களே அதை நிறைவேறுவதற்காக நன்றி சொல்கிறோம். மோசை குறித்து பார்க்கிறோம். மனுஷனாக மோசை ஆண்டவரை சொல்லுறையா அவர்களை அவர் அழைத்த போது அவர்களை ஜனங்களை நம்மார்கள் வாக்குகள் செலுத்துகிறார்கள் நான் பார்வை சமூகத்தில் போக முடியாது சொல்லும்போது அழைப்புக்கு அநேக அடையாளங்களை கற்றுக் கொடுத்து தேவ மனுஷனாய் தொடர்பாக பேசி அவர் உயர்த்துகிற நல்ல குடும்பத்திற்காக அவர்கள் துதிக்கிறப்பட திசைக்கராட்ச பல உத்தரவு வாழ்ந்த ஒரு மனிதன் அவர்களுடைய வாழ்க்கையில் வியாதி வந்த போது சுரமாக 3ஆம் நாளிலே தங்களுடைய ஆயத்திற்கு போவதற்கு எனக்கு அடையாளம் வேண்டும் என்று சொல்லும்போது அவர்களை சூரிய பாவை அவர்களை மன்னித்து அல்ல பிழைப்பு திருப்ப வேண்டும் என்று சொல்லும்போது அதை பிழைப்பு திருப்பி அடையாளமாய் தேவன் ஒரு மாற்று கிழமைக்காக நாங்கள் உங்களை துணிக்கிறோம் வைத்திருக்கிறோம். அன்றைக்கு வெளிப்பட்ட மாற்றத்தில் அவர்கள் வைத்துக் கொண்டிருக்க போது தேவத்தின் ஆளுநரை நச்செய்தி சொல்லி மாத்திரமல்ல அவர்களை பெரிய சுற்றி இடத்திற்கு காண்பீர்கள் இதுவே அவர்களுக்கு அடையாளங்களை சொல்லி அவர்களை அடையாளத்தை காண்பதனாலே அவர்கள் போய் எங்களை தொழுது பணிபுரிகளை கட்டை கைப்பற்றார்கள் நாங்கள் தியானித்திருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலால் அவர்களுக்கு 21ஆம் அதிகாரம் சொல்லுங்கள் காலங்கள் கடைசி காலங்கள் பஞ்சம பூமி அவிச்சும் கொள்ளுங்களும் கொண்டாயத்துக்குள்ள காலத்தினால் வந்திருக்கும் எல்லாம் வரும். அப்போது மனுஷன் மகிமையோடு வார்த்தையை வெளிப்படுவார் என்ற வார்த்தைகளை கட்டாமி சொல்கிற நாங்கள் நாட்களிலே சொல்லப்பட்ட வருகைக்குரிய எல்லா அடையாளங்களையும் நாங்கள் சரியாக நிதானித்து கவனித்து அவர்களை கை கொண்டு வருகைக்கு இந்த நாட்களிலே ஆயுதப்படுவதற்கு தேவன் எனக்கு திரும்பி செய்வதையால் ஒவ்வொருவருக்கு நாங்கள் உற்சவம் அனைத்து கற்றுடைய பிள்ளைகளை இயேசு நாமத்திலே நாங்கள் வாழ்த்து கொள்வார்கள். ஒவ்வொருடைய பல சுரம் தெய்வீக பாதுகாப்பு சமாதானத்தை ஆண்டவர்களுக்கு அர்ப்பணித்து நாங்கள் சிரிக்கிறோம். தகப்பன் இந்த வாரத்தில் திருநாளை காணுகிறேன். திருநாளை காணுகிற பிள்ளைகளை இயேசு நாமத்தில் நாங்கள் திருச்சபையை சேர்ந்து நாங்கள் வாழ்த்துகிறோம். தகப்பனை தங்களை காண்கிறேன். அந்த தெய்வ பிள்ளைக்கு ஆண்டவர் வீட்டு சுகம் படிக்கும் ஞானங்கள் வயசுடைய அநேக ஒத்தாசையை கற்று கொடுத்தார்கள். புதிய ஆண்டு வருஷத்தை நன்மையாக குடிசுத்தி பாதையில் நெய்யாய் பொழியப்பட வேண்டும் என்று ஒவ்வொருவருக்கு நாங்கள் சிரிக்கிறோம். இந்த வாரத்தில் திருநாளை காணுகிற தெய்வ பிள்ளைகள் இயேசு நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம். வாழ்க்கை விசேஷ குருவர் அவர்கள் விசேஷ ஞான விளையாடுவதை சூத்திர தேவனுக்கு பயந்து நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருப்பவர்களாக அவர் மனதாக அவர் வாழ்த்துகிறோம். தகப்பனை தனிப்பட்ட போன கத்திரிக்காக வச்சிருக்கிறோம். தங்கள் வாழ்க்கை நடத்தி கொண்டு சேர்க்கையாக மக்கள் சொல்கிறோம். வேலைகளை பற்றி படிச்சார் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஒரு பூரண பலத்தையும் சுரத்தையும் ஆரோக்கியத்தை சொல்லிக்கிறோம். எனக்கு புதிதாக சபை ஆரோக்கியம் திருச்சபை சாதாரண வாழ்த்துகிறோம். அதுக்கு தேவ பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதிக்கபடியாய் நாங்கள் சொல்கிறோம். விசேஷமாக அடுத்த வாரத்தில் பாடல் ஆரம்பித்தாமே பிற நாடுகள் அழைக்கப்பட்டாலும் முன்னால் வைக்கப்பட்டு ஒரு இடத்தில் பாடலாக நம் குடும்பமாய் வந்து பாடி தேவ நாமத்தை நினைவுபடுத்த தேவனுக்கு தொழில் செய்கிறார்கள். அவரை காத்துமாக படிக்கிறோம். இந்த நாமத்தில் சிரிக்கிறோம். நல்ல பிதாவே சொல்லுவோம். என் ஆத்மாவே கட்டளை சொல்லி எங்களுடனே அவர் நாமத்தை சொல்லி என் ஆத்மாவே கட்டளை சொல்லி அரசு பிதாவாக தெய்வத்தின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் சமாதானம் வருடத்திலும் சேவை ஆசீர்வாதம் நன்மையின் கிருபையும் சுகமும் பாதுகாப்பும் கர்த்தருடைய வருகை மற்றும் நம் யாவரும் ஊழியர்களோடும் படிக்காத படிக்கின்ற அனைத்து பிள்ளைகளும் தலைப்பட்ட மக்களும் வியாதி படுகின்ற மக்களுக்கு அழைத்திருந்து காப்பதாக